பிரபஞ்ச சக்திக்கு என் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பிரபஞ்சம் ஒரு நேர்மறையான ஆற்றல் கொண்ட இறைக்கோளம் எனலாம். அது ஒரு ஞான சக்தி நிறைந்தது. அதுல நேர்மறை சக்தி மட்டும்தான் இருக்கும். எதிர்மறைய சக்திக்கு இடமே கிடையாது. நேர்மறையான சிந்தைகளோடும் பிரார்த்தனைகளோடும் பிரபஞ்சத்தை குறிப்பிட்ட அலைவரிசையில் நாம் அணுகும்போது கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மை பிரபஞ்சத்திற்கு உண்டு. இப்ப ஏற்பட்ட அந்த பிரபஞ்சத்துல ஒரு அதி உன்னதமான ஒரு சக்தி, ஈடு இணையற்ற சக்தி, யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கிறதுனா அது தாய்மை என்ற சக்தி தான். அது எல்லா உயிர்களிடத்திலும் காணப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்துல உள்ள பறவைகள், விலங்குகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாவற்றிலையும் பெண்மை என்ற இனம் இருக்கிறது. அந்த பெண்மைக்கு ஒரு பிறவி குணமாக இயற்கை அமைத்த ஒரு குணம் தான் தாய்மை. இந்த உலகத்துல உயிர்கள் பிறக்க வேண்டும், உலகம் சமநிலையுடன் இயங்க வேண்டும் என்பதற்காக பெண்மையில் தாய்மை படைக்கப்பட்டது. பொறுமைக்கு இலக்கணமானவள் பெண். இப்போது அவதாரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தெய்வம் தன்னுடைய தெய்வ நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வரும்போது அவதாரம் எடுத்து வருகிறது. அவர்களை பெற்றெடுத்த அன்னையர்கள் தெய்வ அன்னையர்களாக போற்றப்படுகிறார்கள். தெய்வங்களே தாயினுடைய அன்பிற்காக இயங்கியதாக புராண கதைகள் உண்டு. அம்மையப்பா தெய்வம் என்று நாம் ஆராதிக்கக்கூடிய சிவபெருமானே அன்னையினுடைய பாசத்திற்காக இயங்கி காரைக்கால் அம்மையார், புனிதவதி அம்மையாரை அம்மையே என்று அழைத்ததாக புராண கதைகள் கூறுகிறது. தாய் தன்னுடைய குழந்தையை ஈண்டெடுக்கிறாள். ஈண்டெடுத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். அறிவையும் சேர்த்து பாலுடன் ஊட்டுகிறாள். குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முதுகெலும்பாக மாற்றுகிறாள். அல்லும் பகலும் விழித்திருந்து குழந்தையை பேணுகிறாள். இப்படிப்பட்ட தாய்மை மிகவும் தூய்மையானது, கள்ளம் கபடமற்றது, எந்த எதிர்பார்ப்புமற்றது. பெற்ற பிள்ளைகளை தன் உயிராக நினைக்கிறது. தன்னிடமிருந்து பிரிந்த உயிர் ஆகியால் தன்னுடைய உயிரையே குழந்தைகளிடம் காண்கிறாள் தாய். அந்த தாயின் கருவறையை பற்றி ஒரு கவிதை பார்க்கலாமா? கருவறையே உயிர்களின் முதல் பிறப்பறை, நனிக்கருவை உருவாக்கும் ஒரு பனிக்குடம். குருதியையே அரும்பசிக்கு புசிக்க தந்து உயிர் கொடுக்கும், உயிர் காக்கும், உயிரோட்டம் கொண்ட ஒரு உயிரூட்டு அறை என்று கருவறையை சொல்லலாம். ஒவ்வொரு தாயிடமும் இறை சக்தி இருக்கும். தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் பிரம்மசக்தியை பெறுகிறாள். அந்த குழந்தையை காப்பாற்றி பேணி உணவூட்டி தாளாட்டி வளர்க்கும் போது அவள் விஷ்ணு அவதாரம் எடுக்கிறாள். குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், நோய்கள், துன்பங்களை எல்லாம் அவள் அழிக்கும் போது அவள் ருத்ர அவதாரம் எடுக்கிறாள். ஒவ்வொரு குழந்தையும் தாயுடைய மடிதான் அதற்கு ஒரு சிம்மாசனம். கருவறைக்கு பிறகு அடுத்த சிம்மாசனம் தாயின் மடிதான். குழந்தைகள் ஒரு துன்பத்தையோ இக்கட்டான சூழ்நிலையையோ சந்திக்கும் போது அவர்களுடைய மனம் நாடுவது தாய்மடியை தான். தாயினுடைய மடிதான் அந்த குழந்தைகளுடைய ஆன்மாவை வருடக்கூடிய, ஆன்மாவிற்கு மருந்திடக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் இறை சக்தியினுடைய வடிவம்தான். அந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரியுடைய வடிவம்தான் தாய். தாயினுடைய வம்சம்தான் அவள். தாய்மையினுடைய வம்சம்தான் அவள். அந்த தாய்மையினுடைய இறை சக்தி நம்முடைய பாரதத்தில் பன்முகத்தன்மையாக கூறப்படுகிறது. கிருஷ்ணரை அன்பாக வளர்த்த தாய் யசோதா, தேவகியினுடைய அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, சுமித்திரையினுடைய அர்ப்பணிப்பு, அஞ்சனையினுடைய தியாகம், ஸ்கந்த மாதாவினுடைய வீரம், சீதையினுடைய நெகிழ்ச்சி, குந்தி மாதாவினுடைய ஞானம், இந்த குணாதிசயங்கள் அனைத்தும் ஒவ்வொரு தாயிடமும் எல்லா தாய்மைக்குரிய குணங்களும் அமிழ்ந்து கிடக்கிறது. தாயினுடைய மடியே சொர்க்கம். தாயின் தாலாட்டிய ஒரு குழந்தைக்கு முதல் இசை. குழந்தையினுடைய மொழியே தாய்மொழிதான். அம்மா என்பதுதான் அந்த குழந்தையினுடைய தாரக மொழி. ஈன்ற பொழுது பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தன்னுடைய குழந்தையை மற்றவர்கள் பாராட்டும் போது அந்த தாய் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்போது நான் ஒரு உண்மை கதையை, தாயுடைய அன்பையும் தாயுடைய மனத்தையும் தாய்மைக்கே உரிய இதயத்தையும் எடுத்து கூறக்கூடிய ஒரு உண்மை கதையை உங்களிடம்
பகிரலாம் என்று நினைக்கிறேன். ஒரு தாய் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 4 வயது இருக்கும்போது அந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட கொஞ்சம் எல்லா செய்கைகளையும் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக செய்ததனால் அந்த மருத்துவரிடம் காட்டிய போது அந்த குழந்தை தசை இழப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை அந்த தாய் கேள்விப்பட்டாள். அந்த தாயினுடைய அன்னையும் அந்த தாயும் அந்த குழந்தையை மருத்துவரிடம் காட்டிய போது மருத்துவர் சொன்ன அதிர்ச்சியான தகவல், இந்த குழந்தை நெடுநாள் உயிர் வாழ மாட்டான், இந்த குழந்தை தசை இழப்பு நோயால் பாதிக்கப்பட்டான், அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு தசைகளையும் அவன் இழந்து இறுதியில் அவன் இதயம் திடீரென்று நின்றுவிடும் என்று கூறிய போது அதை கேட்ட அந்த தாயும் அந்த தாயினுடைய அம்மாவும் பதறிவிட்டார்கள். அந்த தாயோ, குழந்தையின் தாயோ, நாம் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நாம் எப்படியாவது நம்ம உயிரை மாய்த்து விட வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்வது இனிமேல் அது வேஸ்ட், இந்த உலகத்தில் வாழ்வது வாழ்க்கை கிடையாது என்ற நிலைமைக்கு வந்து விட்டாள். அப்படிப்பட்ட அந்த தாயை, அந்த தாயினுடைய அன்னை, அந்த குழந்தையின் பாட்டி தேக்கி, நான் இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ விரக்தி அடைய வேண்டாம், உன்னை நீ மாய்த்து கொள்ள வேண்டாம், இந்த குழந்தைக்கு முழு பொறுப்பு நான் என்று அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ந்து ஓரளவு வாலிப வயதை அடைந்தது. 18 வயது ஆகியவுடன் தன் 18 வயது ஆவதற்கு முன்னாலே ஒரு 15-16 வயதிலேயே தாயிடம் அது முழுவதுமாக வந்து விட்டது. அப்போது அதற்கு அந்த குழந்தை அந்த தன் உலகத்தை விட்டு செல்வதற்கு 2 நாளுக்கு முன்னாடி தாயிடம் பேசிய வார்த்தைகள் தாயை இன்றும் ரணமாக தாயை என்றும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன கூறியது தெரியுமா? 18 வயது முடிந்து விட்டது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஞானமும் அறிவும் அதிகமாக இருந்தது. உடலால் தளர்ந்திருந்தது. உடலுடைய தசைகள் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை என்ன சொன்னது என்றால், நான் 2 நாள்களில் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன், அப்போது நீ என்னை சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டும். இனிமேல் நான் வீட்டிற்கு திரும்ப மாட்டேன், உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் சென்று வருவேன், எல்லா இடங்களையும் சுற்றி பார்ப்பேன், எனக்கு பிடித்தவர்களை எல்லாம் நான் சந்திப்பேன், உரையாடுவேன், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நடந்து முடிந்ததை பற்றி நினைத்து கவலைப்படக்கூடாது என்று அந்த தாயிடம் கூறியது. இது ஒரு புரியாத புதிராக அந்த தாய்க்கு இருந்தது. அதற்கடுத்ததாக அந்த குழந்தை கூறியதும் இன்றளவும் அந்த தாயை உலுக்கி கொண்டிருக்கிறது. என்ன கூறியது தெரியுமா? எல்லா அம்மாக்களும் குழந்தையை பெற்றெடுத்து அதை மருத்துவராக, இன்ஜினியராக, டாக்டராக எல்லாம் அவங்க மாற்றுவாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க படிக்க வச்சு. ஆனா நீயும் உன்னுடைய அம்மாவும் என்ன மரணத்துக்கு தயாராக்கி விட்டீங்க. எனக்கு மரண பயம் கிடையாது, நான் பெரிய வயதாகி கிழவனாகி எல்லாம் இறக்க விரும்பல, நான் இளமையாகவே இறக்க விரும்புகிறேன் என்று அந்த குழந்தை சொன்ன வார்த்தைகள் இன்றும் அந்த தாயுடைய மனதில் மிகுந்த ஒரு ஈட்டி பாய்ந்தது போன்ற ஒரு ரணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தை அப்படி கூறிய 2 நாட்களில் அவன் சொன்னது மாதிரி 2 நாளில் விடை விட்டு போய்விடுவேன் என்று சொன்னது மாதிரி போய்விட்டான். அந்த தாய் இன்றளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அதே மாதிரி அந்த தாய்க்கு அந்த எல்லா உணர்வுகளோடும் அந்த குழந்தை ஊடுருவி அந்த குழந்தையினுடைய இறக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் அந்த தாய்மையை இன்றும் ஆட்டி உலுக்கி அந்த தாய்மைக்கு ரணக்களத்தை, வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான தாய்மார்கள் இந்த புத்திர சோகத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் பிரார்த்தனை செய்வோம். பிரபஞ்சத்திடம் எல்லா தாய்மார்களுக்கும், புத்திர சோகத்தில் இருப்பவர்களுக்கும், புத்திரர்களால் மகிழ்ச்சி அடைபவர்களுக்கும் எல்லோருக்கும் மனத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்ச பேராற்றலை வணங்க வேண்டும். இவ்வாறு பல்வேறு புத்திர சோகங்களும் மனதளவில் வேதனைகளும் உடைய பெண்கள் தன்னுடைய வறுமை நிமித்தமும், தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும், அடுத்த குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் பல்வேறு பணிகளை எதிர்கொள்கிறார்கள், பல்வேறு சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு ஓத்திரத்தை கொடுக்காமல், துன்பத்தை கொடுக்காமல், மனதளவில் அவர்களை காயப்படுத்தாமல் வாழ்ந்தால் அதுவே நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் உள்ள
பெண்கள் அனைவரும் சக்தியின் வடிவமாக, அன்னையின் வடிவமாக பார்க்க வேண்டும். பெண்கள் எல்லாம், பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற பெண்கள் எல்லாம், பெண்மைகளை, தாய்மார்கள் எல்லாம் அன்னையின் வடிவமாக, சகோதரியின் வடிவமாக, குழந்தைகளின் வடிவமாக, மகளின் வடிவமாக, தன்னுடைய துணைவியாரை தவிர அனைவரையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றலை ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் மிகவும் புனிதமடையும். பிரபஞ்சம் மிகவும் சக்தி பெறும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மக்களும், அன்னையின் வயிற்றில் பிறந்த மக்கள், ஆண்களும் பெண்களும், உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லாவித உணவு பஞ்சமில்லாமல் எல்லாவித தேவைகளையும் நிறைவேற்றி இன்பமுடனும் மனசாந்தியுடனும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று தினம் தினம் நாம் பிரபஞ்ச பேராற்றலை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் சக்தி இருக்கிறது, இறை சக்தி இருக்கிறது என்று பிரபஞ்சத்தை அணுகுணவாக ரசித்து, பிரபஞ்சத்தினுடைய நேர்மறை ஆற்றலை எல்லாம் தக்க வைத்து, பிரபஞ்சத்திற்கு ஒரு புது பரிணாமத்தையே கொடுத்த ஞானிகளும் சித்தர்களும் அறிஞர்களும் பல்வேறு பிரபஞ்ச சாஸ்திரங்களை எழுதி உலக மக்களின் மேன்மைக்காக வழங்கி இருக்கிறார்கள். இன்று உலகளாவிய முறையில் பிரபஞ்சம் ஒரு இறை சக்தியாக ஆராதிக்கப்படுகிறது, வழிபடப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தை தினந்தனம் தியானித்து பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி கூறி, உலகத்தில் உள்ள தாவரங்கள் முதல் உலகத்தில் உள்ள ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எல்லா உயிர்களையும் நேசித்து, எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறி எல்லா உயிர்களையும் நேசித்து அன்பு செய்து எல்லோரும் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ வேண்டும். சர்வ லோக சமஸ்தா சுகினோ பவந்து என்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலை பிரார்த்திப்போமாக. பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி கூறி, தாய்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம், பிரபஞ்ச பேராற்றலை போற்றுவோம் என்று கூறி உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வாழ்வோம் நலமாக, வளர்வோம் வளமாக. வணக்கம், நன்றி.